இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10வது வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீ என்பவள் யார்னா, வெறும் அழகு மட்டும் அல்ல, அவளிடத்தில் தேவ பயம், தேவ ஞானம், கடின உழைப்பு, தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிறது, நற்குணம் கொண்டவளாக இருக்கிறவர். அப்படி இருக்கிற குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அது எதை விட உயர்ந்ததாக இருக்கும் அந்த குணம்? முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததாக இருக்காது, ரத்தனம் போல மதிப்பு மிக்கதாக இருக்குது. அவளுடைய நல் ஒழுக்கங்கள் நிறைந்த ஒரு பெண்ணினுடைய மதிப்பை அது அதிகரிக்கிறதுன்னு பார்க்குறோம். அவள் விலையேற பெற்றவளாக இருக்கிறா. அவளுடைய கணவன் கூட அவளை முழுமையாக நம்புகிறான்னு பார்க்குறோம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவன் சம்பத்து ஒரு நாளும் குறையாது. ஏன்னா குணசாலியான ஸ்திரீயை தன் மனைவியாக அவன் கொண்டு இருக்கிறதுனால அவன் சம்பத்து கூட குறையாது. அவனுடைய வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம் என்று நீதிமொழிகள் 19:14 பார்க்குறோம். ஆனால் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கணவனுக்கு தன் பிதாக்கள் சேர்த்து வைக்கிற சொத்து இருக்கலாம். ஆனால் புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டுவாள். அவள் புத்தியுள்ள மனைவி தேவன் அருளுகிற ஈவாக இருக்கிறாள்னு பார்க்குறோம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கா. அவள் இலைச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புரிக்கையாக இருக்கிறாள்னு நீதிமொழிகள் 12:4 பார்க்குறோம். அதே போல் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு நீதிமொழிகள் 18:22 பார்க்குறோம். கர்த்தராலே அவன் தயையை பெற்றுக்கொள்ளுகிறானாம். எபேசியர் 5 அதிகாரம் 25-33 வசனம் வரைக்கும் தியானித்திங்கன்னா, இங்கே மனைவியை இடத்துல புருஷர்களே நீங்கள் அன்பு கூறுங்கன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை எபேசு பட்டணத்துக்கு சொல்லுகிறார். கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கு கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள அசையாத அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்னு வேதவசனம் சொல்லுது. அதே போல் இன்றைக்கும் கரைத்திரை குறை இல்லாமல் திருவசனத்தின் கொண்டு நம் தண்ணீரினாலே மூழ்கு ஞானஸ்தானம் அடைந்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு கரைத்திரை இல்லாதவங்களாக நாம் இருக்கணும். அந்த மகிமையான எல்லையில் போய் நாம் நிற்கணும்னா தகுதி பெற்றவர்களாக இருக்கணும். அதுக்கு தம்மை தாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தது போல் இன்றைக்கி நாமும் அர்ப்பணித்த வாழ்க்கையாக இருக்கணும். நீதிமொழிகள் 3:15 பார்க்குறோம், முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. அப்போ குணசாலியினுடைய குணம் எப்படி இருக்குன்னா, முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அது இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரில்லை. அதை தவிர வேறு எதை இச்சித்தாலும் அதுக்கு நிகரே கிடையாதுன்னு வேதவசனம் சொல்லுது. அதே போல் குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பான்னா, அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் கணவனுக்கு தீமையை செய்ய மாட்டாள். அவள் நன்மை செய்கிறவராக இருப்பாள். தன் வீட்டார் குளிர்காலத்தில் கஷ்டப்படாதபடிக்கு அவள் இரட்டை புரை உடுப்பை தயாரித்து வைத்திருப்பாளாம். அதனால் அவள் எதற்குமே குளிர்காலத்துக்கு தன் வீட்டாருக்கு ஒரு சேதமும் வராது என்று அவள் விசுவாசித்து அதை குறித்து அவள் கவலைப்படாமல் இருப்பாள். அதே போல் குணசாலியான ஸ்திரீ ஒரு வியாபார கப்பலை போல் இருப்பாள். அவள் தூரத்திலிருந்து தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை கொண்டு வருவாள். சில பெண்கள் பார்க்குறோம் இல்லையா, வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, தொழில் செய்கிறவர்களாக இருக்காங்க, வெளிநாடுகளில் போய் உழைத்து சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்றுறவங்களாகவும் இருக்காங்க. அதுபோல் அவள் ஒரு வியாபார கப்பல்னே சொல்லப்படுது. அதே போல் குணசாலியான ஸ்திரீ ஒரு வயலை வாங்கணுன்னா கூட அதை விசாரித்து வாங்குறாளாம். தன் கைகளின் சம்பாதியத்தினாலே அவள் திராட்சை தோட்டத்தை கூட நாட்டுகிறாள்னு பார்க்குறோம். இது நீதிமொழிகள் 31:16 31:27 சோம்பலின் அப்பத்தை அவள் புசியாமல் அவள் என்ன பண்ணுறா, தன் வீட்டு காரியங்களை எல்லாம் எப்படி நடக்கிறது என்று அதன் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாளாம். அதே போல் தன் வாயை நாணம் விலங்க அவள் திறக்கிறா. தயவுள்ள போதகம் அவள் வாயிலே அவள் நாவிலே இருக்கிறது என்று நீதிமொழிகள் 31:26 பார்க்குறோம். நீதிமொழிகள் 31:17 அவள் என்ன பண்ணுறா, தன் பலத்தினால இடை கட்டி கொண்டு தன் கையை பலப்படுத்தி ஒரு நாள் அவள் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்கிறா. அதிகாலையிலேயே தன்னுடைய வீட்டாருக்கு எல்லாம் விசாரித்து அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து தன் வேலையாட்களுக்கு கூட அவள் ஆகாரத்தை கொடுக்குறாள்னு பார்க்குறோம்.
அதனால் அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து என்றைக்குமே குறையாமல் இருக்கும்னு பார்க்குறான். அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை செய்யாமல் அந்த குணசாலியான ஸ்திரீ நன்மையே செய்கிறாள்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் குணசாலியான ஸ்திரீ இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்குறாள். வேலைக்காரர்களையும் அவள் படி இழக்கிறாள்னு பார்க்குறோம். அப்படி புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே தன் வீட்டை இடித்து போடுகிறாள்னு பார்க்குறோம். அதே போல் நம்ம ரூத்தை குறித்து பார்க்கும்போது ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். இந்த வார்த்தையை ரூத் இடத்துல யார் சொல்கிறான்னா போவாஸ் சொல்கிறார். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன், இந்த ஊரெல்லாம் உன்னை புகழும்படியாக உன்னை வைப்பேன்னு சொல்கிறார். ஏன்னா அவள் ஒரு குணசாலியாக இருக்கிறாள். தன் கணவனை இழந்த போதும் அவள் எந்த ஒரு இச்சையான வேலையிலையும் ஈடுபடாமல், எந்த பாவத்திலையும் அவள் விழுந்து போகாமல், தனக்காகவும் தன் மாமிக்காகவும் அவள் வயலில் உழைக்கிறத பார்க்குறோம். அதனால் போவாஸ் அவளை நோக்கி சொல்கிறாரு, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியவெல்லாம் நான் செய்வேன், நீ குணசாலின்னு சொல்லி அவளுக்கு ஒரு நற்சான்று கொடுக்கறத பார்க்குறோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், பொண்ணு மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தனம். அப்போ பெண்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கும்போது அது எதற்கு அவங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது, விலையுயர்ந்த ரத்தனத்தை போல் இருக்குன்னு பார்க்குறோம். அதே போல் பெண்கள் முத்துக்களை பார்க்கிலும் அவர்கள் புத்திமதியிலும் பசும் பொண்ணை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள்னு நீதிமொழிகள் 8:11 பார்க்குறோம். யோபு 28:18 பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. அதாவது முத்துக்கு இணையாக சொல்ல முடியாது பவளத்தையும் ஸ்படிகத்தையும். முத்துக்களை பார்க்கிலும் தேவனுடைய ஞானம் விலையுயர்ந்தா இருக்கா. அந்த மாதிரி குணசாலியான ஸ்திரீ ஞானம் உள்ளவளாக விளங்குகிறாள்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி தேவன் நம்மோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யாருன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது போல், குணசாலியை வெறும் அழகை மாத்திரம் இல்லை, தேவனுடைய பயம், தேவன் ஞானம், கடின உழைப்பு, தேவனிடத்தில் தன் நம்பிக்கையை வைத்து நற்குணசாலியாக அவள் விளங்குகிறாள். தன் வீட்டையும் அவள் ஆதரிக்கிறாள் இல்லையா. எப்படி மனைவியானவள் வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை செடின்ட்டு நம்ம சங்கீதத்தை 128 படிக்கிறோம் இல்லையா. அதை போல் கனி கொடுக்கிறவளாக இருக்கிறவ தான் குணசாலியான ஸ்திரீ. அப்படிப்பட்ட ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் நன்மையை தான் அடைகிறான். அது அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமேன்.